நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனே, அதிசயங்களை செய்கிற மகத்துவமான பிரபுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உடைய பலன் எங்களோடு இருப்பதாக, கிருபை வெளிப்படுவதாக, உடைய வழிகளில் எங்களை நடத்துவீராக. விரும்புகிற பாதையிலே எங்களை சரியாய் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், உமக்குள்ளாக எங்களுடைய ஜீவன் இருக்கவும், உம்முடைய கிருபையின் வழிநடத்துதல் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கவும் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வருவதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு செஷன் 10, இன்னைக்கு 10வது கிளாஸ். நம்ம டொமினியன் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய டொமினியன் பற்றி நம்ம சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற உண்மையான அழைப்புக்குள்ளாக நம்ம போகிறதுக்கான உந்துதல் நமக்கு இந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு ஏவி கொண்டிருக்கிறாங்க. அந்த உந்துதலை சரியாக நம்ம பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த மொமெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம சரியான பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன அழைப்பு அப்படின்ட்டு நம்ம பல முறை ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்துருக்குறோம். திரும்பியும் நம்ம அந்த மொமெண்ட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். உங்களுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு சில ரெஃப்ரெஷிங் அண்ட் சம் நியூ தாட்ஸ், சில காரியங்கள் பேஸ்மெண்ட் போன கிளாஸோடைய கண்டினியூஷன் மாதிரியும் ஏற்கனவே உள்ள ரெஃப்ரெஷிங் தாட்ஸ் மாதிரியும் சில காரியங்கள் நம்ம பேசிட்டு நம்முடைய பொசிஷனை ஆராய்ஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் புதிய காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆதாமுக்கு கொடுத்த மேண்டேட் தான் இன்னைக்கும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேண்டேட். இன்னும் ஆண்டவர் அந்த நிலைப்பாட்டில் தான் நம்மளை வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மை நோக்கி வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் இதை நோக்கி தான் இருக்குது. ஆதியாகமம் 1:28 ஆதாமுக்கு கொடுத்த அழைப்பு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நின்று கொண்டிருக்குது. என்னன்னா, நீங்க பழுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துகள் மேலும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹாவ் டொமினியன் என்று ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஹாவ் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங் தட் இஸ் அரவுண்ட் யூ. அதாவது எல்லா எலமெண்ட்ஸையும் ஆண்டவர் கிரியேட் பண்ண பிறகுதான் ஆண்டவர் மேனை அதில் போய் வச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, நாட் டு பி ரூல்டு பை த எலமெண்ட்ஸ் பட் டு ரூல் த எலமெண்ட்ஸ். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறதுக்கான சக்தியும் சேர்த்து வச்சாங்க. வெளியே இருக்கிற எல்லாமே 5 இதில் இருக்குது. நம்ம பார்த்தது ஏர், லேண்ட், வாட்டர், ஃபயர் அண்ட் த ஸ்பிரிட் எல்லாமே கலந்துருக்கிற அது அவ்வளவும் நமக்குள்ளேயும் தனித்தனி அப்பரேட்டஸாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். நம்மளுக்கு இது வாட்டர் கண்டென்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் லங்ஸ் ஏர் கண்டென்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட் ஃபயர் கண்டென்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம லேண்ட் பாடி கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பிரிட் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த 5ஐயும் உருவாக்குன அந்த வார்த்தையும் நம்முடைய வாயில வச்சிருக்கு. வேற எதுக்கும் அந்த வார்த்தை கொடுக்கப்படல, நமக்கு அந்த வார்த்தை வச்சிருக்கிறாங்க. பிகாஸ் to rule whatever that has been given to you. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறதுக்கான பவர் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆதாம் இழந்த உடனே இதனுடைய ரிமெம்பரன்ஸை நமக்கு போயிட்டு இது நம்மளுடைய அழைப்பு அப்படிங்கிறத நம்ம மறந்து போனோம். இதுதான் நம்ம நடக்க வேண்டிய நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறத மறந்து போனோம். ரோமர் 8 கிரியேஷன் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிள்ளைகள் மீண்டும் புத்திரர்கள் திருப்பி எழும்பி அந்த காரியத்தை மீண்டும் எடுத்துக்கொள்கிறதுக்காக காத்திருக்கிறது நம்ம வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். This is a time and this is a moment that we have to understand the ஒரிஜினல் காலிங் ஆஃப் த லார்ட். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரிஜினல் இந்த அழைப்புக்குள்ளாக நம்ம போகணும். நம்முடைய ஜெபங்கள் இதை நோக்கி இருக்கணும், நம்முடைய வேண்டுதல்கள் இதை நோக்கி இருக்கணும், நம்முடைய யோசனைகள் இதை நோக்கி இருக்கணும். நம்முடைய யோசனைகள் குடும்ப பிரச்சனையோ, குடும்பத்தினுடைய காரியங்களோ, அடுத்து என்ன நிகழும் என்கிற காரணமோ, அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறதோ, நம்ம யோசனைகள் அந்த இடத்துல ரிவால்வ் ஆகி இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணி ஒரிஜினல் நேச்சருக்குள்ளாக, ஒரிஜினல் அழைப்புக்குள்ளாக, ஒரிஜினல் வாழ்க்கையுடைய நெறிக்குள்ளாக நம்ம இணைக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது நம்ம இந்த காலங்களை நம்ம கத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 10 கிளாஸ் இருக்குது. 10 கிளாஸ்ல 2 அம்சங்கள் தான் நம்ம கத்துக்கிறோம். 2 பாயிண்ட் நான் ஞாபகப்படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ பற்றியும் நம்ம சேர்த்து போட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் we have learned 2 things. One, we have the mandate called dominion. அதுதான் திருப்பி நம்ம லேர்ன் பண்ணது. நம்மளுக்கு mandate கொடுக்கப்பட்டிருக்குது. We have a mandate. We have a very heavy mandate. பயங்கரமான ஒரு mandate நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னதுன்னா to rule, to have dominion, to have authority, to move in a place of power, to move in the midst of power, to rule the circumstances, to rule the air, to rule the dimensions of water, to rule the dimensions of fire and have dominion over it,
to release the substance of heaven into the features of the earth. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பினுடைய ஒவ்வொரு பகுதிகளா இருக்குது. இந்த ரிமெம்பரன்ஸ்குள்ளாக போகிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஸ்டேஜஸா நம்ம வந்து வச்சிரணும். இதெல்லாம் இருக்குது, இதுதான் நம்முடைய இது, கொஞ்சம் எழும்பு, கொஞ்சம் புரி, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, இதுதான் உனக்கு வச்சிருக்கிற பாதை அப்படின்னு நம்ம வந்து தட்டி எழுப்புகிறதுக்காக ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வித்தியாசமா அந்த இதை வச்சு நம்ம வந்து லேர்ன் பண்ணி அதனுடைய அம்சங்கள் வரைபடங்களுக்குள்ளாக நம்ம வந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம். இது நம்ம செஞ்ச முதல் பகுதி. ரெண்டாவது நம்ம பண்ண பகுதி என்ன அப்படின்னா, இதை அடையணும்னா என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரெண்டாவது நம்ம பண்ண ட்ரை. அதாவது இந்த மேண்டேட்ல இப்ப நம்ம வாக்கிங் பண்ணணும். இது அந்த காலத்துல உள்ள மேண்டேட். இது வந்து பழைய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட். அதுக்கப்புறம் இயேசுவானவர் வந்து திருப்பி அதை எடுத்துட்டு ஆண்டவர் வந்து பூமியில 40 நாள் தான் ஆண்டவர் வந்து உலாவுனாங்க. அதுக்கப்புறம் ரெசரக்ட் ஆனோன்னு ஆண்டவர் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 200 வருஷமோ பூமியில இருந்திருந்தா அந்த கேஸ் would have been very different. ஆனால் ஆண்டவர் வந்து அதை விரும்பாம வெறும் 40 நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி வேற ஒரு புதிய ரகத்துக்குள்ளாக, புதிய யுகத்துக்குள்ளாக ஆண்டவர் வந்து மனித இனத்தை ஆண்டவர் வந்து நடத்திட்டாங்க. செகண்ட் ஆடமுடைய இதை நடத்திட்டாங்க. இத்தனை வருஷம் ஆயும் இன்னும் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். அந்த மேண்டேட் அவ்வளோத்தையும் மறந்துட்டோம். ஸோ மேண்டேட்டை நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு அப்புறம் ஹவு டு வாக் இன் த மேண்டேட், அதனுடைய ஆரம்பத்த நிலைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஹவு டு வாக் இன் த மேண்டேட் சொல்லியாச்சு சார், டொமினியன்லாம் சொல்லியாச்சு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, சொல்லும் போதெல்லாம் நம்பவே முடியாத மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டுலாம் நம்பவே முடியாத மாதிரி இருக்குது. இயேசுவானவர் பூமியில நடக்கும்போது போன கிளாஸ்ல பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏரை ஹேண்டில் பண்ணாங்க, வாட்டரை வந்து மாலிகுல்ஸ் ஆஃப் வைனுக்கு மாத்தினாங்க. வாட்டர் மேல பவர் இருந்தது, ஏர் மேல பவர் இருந்தது, சீ மேல பவர் இருந்தது, லேண்ட் மேல பவர் இருந்தது, எல்லாத்தையும் மேல பவர் இருந்தது, ஃபயர் மேல பவர் இருந்தது, முக்கியமா மைண்ட் ரீடிங் பவர் இருந்தது. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல நினைக்கிற நினைவுகளை கூட யோசிச்சு சொல்லுவாங்க. பரிசேயர் சதுசேயர் மனசுல நீ என்ன மனசுல எப்படி நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு யோசிப்பாங்க. அவன் அரண்டுருவான், எப்படி இவர் உள்ளெல்லாம் மனசுக்குள்ளெல்லாம் வாசிக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஹி ஹாஸ் எபிலிட்டி டு மூவ் பியாண்ட் ஹியூமன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மனிதனுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஆண்டவர் வந்து மனிதனாக தேவத்தன்மையை வைத்து இயேசுவானவர் வந்து பூமியில உலாவுனாங்க. அவங்க அந்த ரெசரக்ஷன் பவர் இருந்தது. அதனால லாசருவை மரித்தொழுந்து எழுப்பினாங்க. He was a different being. He was telling us something different. இயேசுவானவருடைய வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க வந்து கோலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டோடைய வழி நெறிகள் வேற மாதிரி இருந்தது, ஆண்டோடைய பாதை வேற மாதிரி இருந்தது. சூப்பர் நேச்சுரல் இஸ் a norm of the day. ஆண்டோருடைய மகாபெரிய வாழ்க்கையினுடைய வடிவங்கள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகைகளை தான் இருந்தது. சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ஆர் த நார்ம்ஸ் ஆஃப் த டே. அதாவது வெளிப்பாடுகளும் அதனுடைய வழி நடத்துதலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நார்மலா இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகப்படுத்தி ரிமெம்பரன்ஸ்குள்ள நம்ம வந்து ஷூட் ஆன செகண்ட் ஸ்டேஜ் நம்ம இது பண்ணது ஹவு டு வாக்கிங். அதை வாக்கிங் பண்றது எப்படி அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போகிறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து ஏறெடுத்தோம். அதுக்குள்ள எப்படி போகிறது அது எப்படி போகிறது, ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு மூவ் இன் தி ஆன்சர் தட் வி டுக் இட். எப்படி உள்ள போகணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல வந்து நிறைய ஆராய்ச்சி, நிறைய வழிகள் எல்லாத்தையும் இது பண்ணும்போது ஒரு கான்சென்ட்ரேஷன்ல தான் அது வந்து ஒரு இடத்துல தான் அது வந்து இதாச்சு. என்னன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் லாஸ். எல்லாத்துலயும் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நிர்ணயம் பண்ணினோம். இதை நம்ம கிளாஸஸ்ல நம்ம வந்து இது பண்ணோம். எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. எப்படி பூமியில ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குதோ, பூமியில ஒவ்வொரு இதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குதோ, அதே மாதிரி ஸ்பிரிட்டுக்கும் லாஸ் இருக்குது, லைஃபுக்கு லாஸ் இருக்குது. லாவ் ஆஃப் சின், லாவ் ஆஃப் டெத் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். லாவ் ஆஃப் சின், லாவ் ஆஃப் டெத் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த சட்டத்திட்டங்கள்ல மெயினான சட்டத்திட்டம் ஒரே ஒரு சட்டத்திட்டம் ஹவு டு வாக்கிங் நம்ம பார்க்கும்போது the answer is யூனியன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகணும். இந்த யூனியன் அப்படிங்கிற விஷயம் தான் 3 கிளாஸ் 4 கிளாஸ் அது பிரிஞ்சு அது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்து போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணது டொமினியன் ஒன்று இருக்குது, அதுதான் உன்னுடைய அழைப்பு, அதுக்கு நிறைய அவைக்கனாகு, அதை ஞாபகப்படுத்து, அதில் தான் நீ நடக்கணும், அதுதான் உன் வாழ்க்கையினுடைய வழி அப்படின்னு நம்ம புரிந்தோம். ரெண்டாவது அது புரிந்ததுக்கு அப்புறம் அது எப்படி நடக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்க ஸ்டார்ட் பண்ணணும், வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு கெட் இன், ஹவு டு ரிமெம்பர், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு மூவ் இன். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னா ஒரே ஆன்சருக்குள்ள போய் நின்னுது. என்ன ஆன்சர் அப்படின்னா யூனியன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். யூனியன் அப்படிங்கிற ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ இதில் 2-3 வார்த்தைகள் எல்லாம் இருந்தது. யூனியன் அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கிறது. ஸோ அது வந்து 1+1 = 1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள அது வந்து போகிறது. இருவர் இருக்கிறாங்க ஆனால் வந்து ஒருவரா இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒருவரா இருக்கிறாங்க. நானும் இயேசுவும் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இயேசுவும் இருந்தும் சேர்ந்து we are not true, we are one. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. கலாத்தியர்
2:20 இந்த வசனம் பேஸ் வசனமா நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, ஐ டு நாட் லிவ், ஐ நோ லாங்கர் லிவ். ஐங்கிற வேர்டு கிடையாது, நான் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஆனா எனக்குள்ள கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். the original software of God, the original software that runs God runs in me, the original mandate that runs God runs in me. கர்த்தரை இயக்குகிற அதே மண்டலம், அதே சக்தி, அதே சாஃப்ட்வேர் என்னையும் சேர்ந்து இயக்குகிறது. இரண்டுக்கும் செப்பரேஷன் கிடையாது, செக்ரிகேஷன் கிடையாது, அதுல எதுவுமே கருத்து வேறுபாடு கிடையாது, டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் புரிதல் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அதை பிச்சு லேர்ன் பண்ண நம்ம வந்து முயற்சி செஞ்சோம். சார், கர்த்தருக்குள்ளாக நிற்கிறது யூனியன் அப்படிங்கிறது. ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு வேர்டு ஒன்னஸ்ங்கிற வேர்ட் எடுத்துக்கலாம். யூனியன்ங்கிற வேர்ட், ஒன்னஸ் அப்படிங்கிற வேர்ட், கம்யூனியன் அப்படிங்கிற வேர்ட், ஒன்றித்து இணைகிறது, ஒன்றாக இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேர்ட். இதை எப்படி கிரியேட் பண்ணும்? ஏன்னா இதுதான் பேஸ். இது இல்லை அப்படின்னா இதுல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் அழைப்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிய வேண்டிய ஒரு அவசியமா இருக்குது. இந்த ஒன்னஸ்குள்ள போகணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்து அதனுடைய பக்குவங்களை சரியா வைக்கிறதுக்காக அதை நம்ம இது பண்ணோம். ஆக்சுவலா ஆல்டர் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி என்ன சொல்ல, அது மேஜரான விஷயம் கிடையாது. பட் நம்ம புரிகிறதுக்காக அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதாயிட்டு. ஏன்னா ஆல்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம புரிஞ்சா மட்டும்தான் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் டினையல், கம்யூனியன், யூனியன் அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்குள்ள போகணும். ஆக்சுவலா ஆல்டர்ங்கிறது இந்த ஃபேஸ் ஒரிஜினல் ஃபேஸ் கிடையாது. அதாவது கீழே இருக்குது மேலே இருக்குது ரெண்டு கனெக்ட் பண்றோம். நம்ம இங்கிட்டு இருந்து பார்க்குற கண்ணோட்டத்தில் உள்ளதா இருக்குது. இதே யூனியனை நான் மேல இருந்து பார்க்குற கண்ணோட்டத்துல இருந்து நான் பார்த்தேன்னா அது வந்து வேற மாதிரி பேச வேண்டியதா இருக்கும், வேற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கும். கீழே இருந்து நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருந்து பார்க்கறதுனால நீ ஆல்டர்ல வச்சாதான் அந்த யூனியனுக்குள்ள போக முடியும், ஆல்டர்ல வச்சாதான் நீ டொமினியனுக்குள்ள போக முடியும். இந்த பார்வையிலேயே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் ஒரு புரிதலுக்குள்ளேயும் நம்ம இருக்கிற இடம் அந்த இடமா இருக்கிறதுனால, அதாவது எல்லாமே நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல போகிற வாழ்க்கையில் இருக்கிறதுனால உனக்கு தேவை, உனக்கு மேல இருக்கிற ஸ்டேஜ் ஆல்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போக வேண்டியது ஆயிட்டு. அந்த ஆல்டர்ங்கிற ஸ்டேஜே யூனியன்கிற அந்த அழகான விசித்திரமான அந்த அனுபவத்தை வேற ஒரு மோட்ல இருந்தும் அதை வந்து பார்க்க முடியும், வேற பெர்ஸ்பெக்டிவ்லயும் அதை வந்து பார்க்க முடியும். எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் வேற ஆங்கிள் அந்த ஒரே விஷயத்தை புரியறதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து நிறைய வந்து எடுத்தோம். இனி நான் அல்ல, கிறிஸ்து மட்டுமே எனக்குள் வாழ்கிறார். இந்த புரிதல் எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கூட நம்ம இன்னும் போகல. இது வந்து எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அதுல இருக்கிற ஒரு ஓரத்துல இருக்கிற நுனியை மட்டும் தான் பிச்சு எடுத்து அதை வச்சு நம்ம வந்து கரெக்டோ அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். பட் ரியலா நம்ம வந்து பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து லிட்டரலா அதனுடைய ஒரிஜினலுக்குள்ள நம்ம இன்னும் வாக்கிங் பண்ணல, ஒரிஜினலுக்குள்ள நம்மளால இன்னும் போக முடியல. அதனுடைய அடுத்த சைட்ல இருந்து இதை வந்து பார்க்கறதுக்கு முடியல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆல்டர் இருக்குது, ஆல்டருக்கு இந்த பக்கத்துல இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒழிய இந்த பக்கத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கான நம்மளுக்கு வந்து உணர்வுகளும் சக்திகளும் நமக்கு வந்து இன்னும் வரல. ஸோ யூனியன் இஸ் சம்திங் வெரி பவர்ஃபுல், வெரி மேண்டேட்ரி, நாட் ஆப்ஷனல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் யூ டு என்டர் இன்டு த திங்ஸ் ஆஃப் காட், திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாகும், கர்த்தருடைய வழிகளுக்குள்ளாகும், கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களுக்குள்ளாகும் போகணும் அப்படின்னா இந்த புரிதல் இல்லாம, இந்த லா இல்லாம, இந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் இல்லாம நம்ம வந்து இது பண்ண முடியாது. லா ஆஃப் யூனியன் அப்படிங்கிறது நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சோம். இதனுடைய ஆரம்ப நிலைகள் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆரம்ப நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் இன்னொரு வேர்ட் சொன்னா உங்களால அது வந்து புரிய முடியும். ஒரு வேர்டு நம்ம வந்து சொல்வோம், இதை வந்து இது பண்றதுக்கு பிரசன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லுவோம். அதாவது இவங்க பயங்கரமா ஜோம் பண்ணாங்க, ஜோம்னா பயங்கரமா பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன புரிதல் அப்படின்னு நமக்கு தெரியாது, அது என்ன சொல்றோம்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா பயங்கரமா இருந்துச்சு, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்தோம்னா பயங்கர பிரசன்ஸா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட், யூ கேனாட் ஜெனரேட் பிரசன்ஸ். உங்கள்கிட்ட இருந்து ஒரு அப்பரட்டஸ் இருந்து அந்த அப்பரட்டஸ் அப்படியே உருவாக்கி அந்த பிரசன்ஸை வந்து உருவாக்க முடியாது. பிரசன்ஸ் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ஒன்னஸ். தேவனோடு ஒன்றித்திருக்கிற ஒரு அனுபவத்தின் மூலமாக அதனுடைய விளைவுல வருகிறது தான் வல்லமையும், பிரசன்ஸ் அண்ட் க்ளோரி, த பவர் அண்ட் க்ளோரி. ஸோ இந்த மேண்டேட்ல ஸ்டார்ட் ஆகும் போது இந்த விசித்திரமான யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். த பவர் அப்படிங்கிற ஒரு வேர்டு ரிலீஸ் ஆகும், அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒன்று, அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் க்ளோரி அப்படிங்கிற ஒரு வேர்டும் ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான அனுபவமா இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ரிசல்ட் ஆகிற அழகான அனுபவமா இருக்கு. ஸோ இந்த மேண்டேட்குள்ள நம்ம போகும்போது, மேண்டேட்குள்ள நம்ம வந்து காலடி எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய இது வந்து இந்த யூனியன்ல ரிசல்ட் ஆகும்போது இதெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும். மகிமை லைட்டா ரிலீஸ் ஆகும், பிரசன்ஸ் லைட்டா ரிலீஸ் ஆகும், இந்த பவர் லைட்டா ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆரம்ப நிலைகள் நமக்கு வந்து இருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணோம். என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது மட்டும் அது வந்து வரும். ஜெபம் பண்ண முடிஞ்ச உடனே அதுல இருந்து இறங்கி திருப்பி எப்படி பழைய கழுதைக்கு போனோமோ அந்த கழுதை மொழிக்கு நம்ம வந்து போயிரும். அது வரைக்கும் நம்ம பரிசுத்தவான் மாதிரி அந்த பிஹேவியர் இருக்கும். பிஹேவியர் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதோட சேர்ந்து இந்த ரிலிஜியன் சாயலும் சேர்ந்து இருக்கும். அதனால கரெக்டான அது மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுல பேசும்போது வேற மாதிரி பேசுவோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு நம்ம இறங்கும் போது we move out of that and become நார்மலா மாறி வேற மாதிரி பேசுவோம், வேற மாதிரி காசிப் பண்ணுவோம், வேற மாதிரி பிஹேவியர் இருக்கும், வேற மாதிரி நம்மளுடைய கிரியைகள் இருக்கும். ரெண்டுக்கும் ஒத்து போகாத மாதிரி இருக்கும். ஸோ ஏறுவோம் இறங்குவோம் இப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு இது நம்ம போகும்போது ஜெபம் பண்ணும்போது மட்டும் அந்த லேயரை ஷூட் பண்ணோம், அதுக்கப்புறம் இறங்கிடுவோம். இதுல போய் ஸ்டாண்டிங் பண்ணா மட்டும்தான் இந்த மேண்டேட்குள்ள போய் நிற்க முடியும். இந்த இதுல கம்ப்ளீட்டா இந்த லைஃப் ஸ்டைல போய் இருந்தா மட்டும்தான் இந்த மேண்டேட்குள்ள போய் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம போய் உள்ள போய் லேண்ட் ஆக முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, மேலே ஏறி இறங்குறது இந்த அனுபவம் தான் இருக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் a mistake. This should be the way of life. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியா இருக்கணும். This must be the way of your life. உங்களுடைய நோட்ஸ்ல இந்த வார்த்தைகளை எழுதிக்கோங்க. Oneness must be the way of life. Union must be the way of your life. வாழ்க்கை 24 மணி நேரமும் 7 நாட்களும் இருக்கிற மண்டலமா இந்த நிலைப்பாடு வந்து இருக்கணும். அதாவது எப்படின்னா, உங்களுடைய எழுந்துறதுல இருந்து, காலையில எழும்புறதுல இருந்து நீங்க தூங்குற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி, வாழ்க்கையினுடைய செயல்பாடு, நீங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வே ஆஃப் லைஃப், உங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப், உங்களுடைய ஆட்டிடியூட் ஆஃப் லைஃப், உங்களுடைய பேஷன், உங்களுடைய டிசையர், உங்களுடைய ஸ்பீக்கிங், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ், உங்களுடைய எல்லா காரியங்கள் எது மாதிரி எதுல ஜாயின் ஆகி ரிசல்ட் ஆனதா இருக்கும்னா யூனியன் வந்து ரிசல்ட் ஆனதா இருக்கணும். அது அழகான ஒரு வேர்ட் இருக்குது, யூனியன் ஃப்ளோ அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. யூனியன் ஃப்ளோ, வெரி பவர்ஃபுல் வேர்ட். யுவர் ஃப்ளோ இஸ் அவுட் ஆஃப் த யூனியன், யுவர் டாக் இஸ் அவுட் ஆஃப் த யூனியன். அதுல சேர்ந்து இருக்கிறதுனால வர்ற விளைவு தான் உங்களுடைய வார்த்தைகள். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எப்பவுமே கிறிஸ்துவ தான் நான் பேசுறேன். ஆனா நான் இது பண்றேன், ஜெபம் பண்ணும்போது மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் வேத வாசிக்கும் போது மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஞாபகம் வரும்போது மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஞாபகம் மட்டும் தான் அந்த இடத்துக்கு போக, மற்றபடி மற்ற நேரம் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். இந்த லைஃப் ஸ்டைல இருக்கும்போது இதை பற்றி யோசிக்க கூட முடியாது. வேண்டாம், அதெல்லாம் தயவுசெய்து யோசிறாதா, அந்த இடத்துக்கே நம்ம கிடையாது. அந்த மாதிரி நம்ம நிலைப்பாடு வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு போய் ஒரிஜினல் அழைப்புக்குள்ள டாப்பிங் பண்ணணும்னா இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. அத்தாரிட்டி வேணுமா, இதுதான் வழி. வல்லமை வேணுமா, இதுதான் வழி. ஊழியம் வேணுமா, இதுதான் வழி. இந்த ஹேண்ட்லிங் பண்ண மட்டும்தான் நம்மளுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். போன கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம், இயேசுவானவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி he had everything. இந்த வரதுக்கு முன்னாடி he had this experience. ஒன்றித்து இணைக்கிற அந்த அனுபவம் இருந்தது. ஆவியானவரோட ஒன்றித்து இருக்கிறது, பிதாவோட ஒன்றித்து இருக்கிறது. ஆண்டவர் இல்லாம, பிதாவானவர் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த அனுபவம் இருக்கிறதுனால இந்த அனுபவம் கிடைச்சது. சோ இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லைஃபா நம்ம வந்து இருக்கணும், வே ஆஃப் லைஃபா இருக்கணும். ஸோ பிரசன்ஸ் மஸ்ட் பி த வே ஆஃப் லைஃப். த மேனிஃபெஸ்ட் எழுதிக்கோங்க, த மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட், த மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட் மஸ்ட் பி த வே ஆஃப் லைஃப். யூனியன் மஸ்ட் பி த வே ஆஃப் லைஃப். தேவனோடு ஒன்றித்து இருக்கிறது என்னுடைய 24 மணி நேரம் வாழ்க்கை நெறியா இருக்கணும். கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும்போது வெளியே வந்துட்டு என்னுடைய இந்த மூவ்மெண்ட்ல இருந்து திருப்பி நான் போகிற அனுபவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கவலைப்படும் போது நான் வந்து வெளியே வந்துட்டு இந்த இதுல இருந்து திருப்பி நான் இது பண்ணக்கூடாது. என்னுடைய ஆண்டவரை தேடுகிற ஆசையும், ஆண்டவரை தேடுகிறதுக்கான நோக்கமும் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆசை நிறைவேற்கிறதுக்காக இருக்கிறதா இருக்கக்கூடாது. அப்படின்னா யூஆர் கம்ப்ளீட்லி இன் a wrong pitch. தப்பான ஒரு இடத்துல நின்று தப்பான கேள்விகளை கேட்டு நீங்க வந்து கடைசியில என் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வருத்தங்கள் தான் இருக்கும். ஆண்டவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, ஆண்டவர் வந்து எனக்கு சரியா வந்து ஹெல்ப் பண்ணல, நான் இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணது வந்து ஆண்டவர் வந்து கேட்கல அப்படின்னு நிறைய நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்டே தப்பு, ஸ்டார்டிங் இதே வந்து என்னது அப்படின்னா, எனக்குரிய காரியங்கள் நான் புல் பண்றதுக்காக தான் இதுக்குள்ள போறேனே ஒழிய ஆண்டருடைய அனுபவத்துக்குள்ளாக வச்சு இதுக்குள்ள போகிறதுக்கு வந்து முடியல. ஸோ அதனால நம்மளுடைய எந்த ஒரு அழைப்புக்குள்ளேயும், எந்த ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிற தன்மைகளுக்குள்ளேயும், ஆண்டருடைய சுதந்திரத்துக்குள்ளேயும்
நம்ம வந்து போக முடியாது. அன்லெஸ் வி என்டர் இன்டு திஸ் ஃபேஸ், யூனியன்கிற இந்த ஃபேஸ்க்குள்ள இல்லாம இந்த ஃபேஸ்க்குள்ள தலை வச்சு படுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிகாரங்கிற ஒரு பயங்கரமான உன்னதமான நிலைப்பாட்டுக்குள்ள போக வாய்ப்பே கிடையாது. சிங்காசனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்த ஆளுகை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. You will just be a servant, you will just be someone who is called as a slave. அடிமை போல இருப்பீங்க. இன்னொருத்தன் சொல்றதுக்கா இன்னொரு ஒரு மேண்டேட் வந்தா நீங்களா ரிமூவ் ஆயிருவீங்க. இன்னொரு ஒரு கட்டளை வந்தா நீங்களா ரிமூவ் ஆயிருவீங்க. ஒன் டேல ரிமூவ் ஆயிருவீங்க. ஒன் டேல நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே போயிடும். ஏன்னா பிகாஸ் அத்தாரிட்டி சோ பவர்ஃபுல். ஜஸ்ட் ஒரு சைன் சோ பவர்ஃபுல், ஒரு லெட்டர் இஸ் சோ பவர்ஃபுல் பிகாஸ் தட் லெட்டர் கம்ஸ் ஃப்ரம் a man of authority. ஒரு மனிதன் அதிகாரத்தின் உள்ள ஒரு மனிதன் அனுப்புகிற ஒரு லெட்டர் அவ்வளவு ஒரு பெரிய விசேஷமானது. ஒரு சைன் அவ்வளவு பெரிய விசேஷமானது. 10 வருஷ செயல்களை ஒரு சைன் மாற்றி போட்டு 10 வருஷம் இருந்ததை இல்லாம ஆக்கி விட்டுரும். அவ்வளவு பவர்ஃபுல் பொசிஷன் அத்தாரிட்டி. இந்த இடத்துக்குலாம் ஆண்டவர் வந்து அனுமதிக்க மாட்டார். unless we move into union, unless we understand the secret of the union. It must be the way of life. It must be the peculiar way of life. So இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் போட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படின்னா ஒரு சின்னதா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அப்படிங்கிறது இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேர்ன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பேர்ன்கிற அனுபவம் தான் நம்ம வந்து ஆல்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம போய் படிச்சோம். அதுக்கப்புறம் இது போனதுக்கு அப்புறம் அடுத்த சைட்ல வந்து ஒன்னஸ்ங்கிற அந்த இதுக்குள்ள போகும். விச் இஸ் நம்ம யூனியன் நம்ம வந்து இப்ப கத்துட்டு இருக்கிறோம். யூனியன் ஒன்னஸ்ங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள போகும். அந்த அனுபவத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய அடுத்த மண்டலங்களுக்குள்ள போக நம்மளுக்கு வந்து இதாகும். இந்த ஃபயர் மண்டலம், அதுக்கப்புறம் ஏர் மண்டலம், ஏர் கண்ட்ரோலுடைய மண்டலம், அதுக்கப்புறம் வாட்டர் கண்ட்ரோலுடைய மண்டலம், வாட்டருடைய எலமெண்ட்ஸ் மேல உள்ள பவர், அதுக்கப்புறம் லேண்டு உள்ள பவர், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற அந்த அதிகாரங்களுக்குள்ளாக போகும். அதுக்கப்புறம் பவர் கிடைக்கும், அத்தாரிட்டி கிடைக்கும், ரூலர்ஷிப் கிடைக்கும், த்ரோன் கிடைக்கும். வரிசையாய் ஒவ்வொரு அம்சத்துக்குள்ளேயும் நம்ம வந்து போவோம். So this is the love with God, the union with God, movement with God is the basic criteria of understanding the things of the spirit. கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாக, கர்த்தருடைய கிரியைகளுக்குள்ளாக நம்ம வந்து போகணும்னா இது வந்து this is very very important. The understanding of love of union is very 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 important. சார் இப்போ இந்த புரிதல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சில விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். சில காரியங்கள் மட்டும் நான் வந்து இதை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் ஜஸ்டா உடச்சி ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய கிளாஸை வைண்ட் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். ரைட். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஷிஃப்டிங் வந்து ஒரு அழகான புரிதல் நமக்கு வந்து அவசியமா இருக்கு. என்னன்னா இந்த வகையா பார்க்கறதுக்கான கண்ணோட்டம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம இந்த வகையா பார்க்கறதுக்கான கண்ணோட்டம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த அடுத்த சைட்ல இருந்துட்டு இந்த வகையான கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கறதுக்கான முயற்சியை நம்ம வந்து எடுக்க போறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் பார்த்தா அது வந்து எப்படி இருக்கும், இந்த இடத்துல இருந்து யூனியன்கிற இடத்துல இருந்து, இனி நான் அல்ல கிறிஸ்து அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைக்கப்பட்டிருக்கிறேன். கம்ப்ளீட்லி பர்ன்ட் அவுட். கம்ப்ளீட்டா நான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பர்ன் அவுட் ஆயிட்டு, பர்ன் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து லீவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பிழைத்திருக்கிறேன். என்னால் வாழ முடியும். அதுக்கப்புறமும் நான் வந்து வாழ முடியும். இதெல்லாம் ஹியூமன்னா பூமியில இருக்கும்போதே இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து டெத்ல நம்ம எடுத்துட்டு நிஜமாவே நம்மளுடைய RIP மோமெண்ட் எடுத்துட்டு டேட் ஆஃப் டெத்ல கனெக்ட் பண்ணி அதை வந்து எடுக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி விசுவாசிங்க. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். பூமியில இருக்கும்போதே கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டு தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில இப்பவுமே வாழ முடியுங்கிற விசுவாசம் எனக்கு ஜாஸ்தி இருக்குது. இந்த வசனத்தை சிலவங்க டெத்துக்கு கூட அதை வந்து சொல்லுவாங்க. இன்னும் 86 வயசுல சாகும்போது இந்த மூமெண்ட் உனக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. அவங்க அதை மாதிரி பிலீவ் பண்றாங்கன்னா லெட் தம் பிலீவ். ஐ டோன்ட் பிலீவ் லைக் தட். நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னா இந்த அனுபவத்தை நானே இன்னைக்கு எடுக்க முடியும். நானே இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவானவர் அதை சிலுவையில ஏற்கனவே மறிச்சு அந்த அனுபவத்தை எனக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அனுபவத்துல நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அடிக்கப்படுற அனுபவம் எனக்கு உண்டாயிருந்துச்சுன்னா நான் மறித்து கிறிஸ்துவோட பிழைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நான் இப்பொழுதே போக முடிஞ்சிச்சு அப்படின்னா I can move out from I am into the new face of Christ. நான் அப்படிங்கிற ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனித தத்துவத்திலிருந்து மூவ் பண்ணி தெய்வத்துவமாக கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு சாயல்ல இணைந்து பூமியில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் போதே ரெசரக்டட் பவர்ல உயிர்த்தெழுந்த வல்லமையில கர்த்தருடைய சாயல்ல கிறிஸ்துவனுடைய மகிமையில பூமியில நடமாடுகிற அந்த பாக்கியம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிற விசுவாசம் வந்து எனக்கு வந்து அதிகமா இருக்கும். சார் இப்படி இருந்து நம்ம பார்க்கறது பதில அந்த பக்கத்துல இருந்து நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து நம்ம பார்த்தா அது வந்து எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து சில முயற்சிகள் செஞ்சு பார்ப்போம். ஸோ இது வந்து அப்படியே தாறுமாற அடுத்த சைட்லேருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் மண்டையை பிக்கிற மாதிரி சில சென்டென்சஸ் இருக்கும்.
இங்கிருந்து பார்க்கும்போது இந்த சென்டென்சஸ் உடைய வெரைட்டி ஆஃப் தாட் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அதனுடைய ரிமெம்பரன்ஸ் பேட்டர்ன் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வந்து விழுந்து விழுந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்களை நம்ம பேசும்பொழுது நமக்கு நம்ம வாழ்க்கையில் அதை மாதிரி ஏற்கனவே பார்க்காததுனால, யாரும் இப்படி நடக்கிறதுல நம்ம பார்க்காததுனால நமக்கு வந்து அதை கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த யூனியன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பேர் வந்து என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ஐ ஆம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நான் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்னேன் 1+1=1 அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். 1+1=1, அதாவது 1 அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தான் இதுல வந்து இருக்கும். ஒன்றே ஒன்று அப்படிங்கிற ஒரு இடம் தான் இருக்கும். இந்த ஒன்றே ஒன்று அப்படிங்கிற இடம் இருக்கிற இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடம் வந்து ஐ ஆம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும். நான் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும். இது வந்து ஆண்டவர் வந்து தன்னுடைய நாமமாகவே அதை கிரியேட் பண்ணி தன்னுடைய பெயரே இதுதான் அப்படின்ட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாமத்தை நம்ம தனியா பல மணி நேரம் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேர்ட் யார் ஹே வா ஹே அப்படிங்கிற ஒரு வேர்ட் எடுப்பாங்க. எஹியா ஐயர் அஹியர் எக்கியா அப்படின்னு நம்ம இதை லேர்ன் பண்ணி இருந்தவராகவே இருக்கிறேன். I can do what I want to, I can do whatever I want to do, I can be whatever I want to be. எல்லாம் நிறைய நம்ம அந்த இதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம அதை தெரியும். உங்களுக்கு இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு நன்றாக தெரியும். இந்த நான் அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு யூனிக்கான ஒரு கிரியேட்டிங் ஃபோர்ஸ்குள்ளாக போகும். இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. செப்பரேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த இடத்துல வரவே செய்யாது. செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காது. அதாவது இது வந்து நம்மளால லிட்டரலா புரிய சக்தியே கிடையாது. பட் ட்ரை பண்ணுவோம். செப்பரேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் செப்பரேஷன் கிடையாது. there is no separation between within and without. எழுதிக்கோங்க. there is no separation between within and without. there is no separation between up and down. there is no separation between right and left, north and south, west and east. எந்த ஒரு செப்பரேஷனுக்கும் அந்த இடத்துல இடம் கிடையாது. இது புரியவே புரியாது. அதாவது டைம் ஃப்ரேம் அதுல வந்து உடஞ்சி டைம் ஃப்ரேமுக்கும் இதுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் அதுல வந்து இருக்காது. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து நம்முடைய லைஃப்ல அது நடக்கவே நடக்காததுனால நம்ம அதை வந்து புரியறதுக்கான சக்தி நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. வாட் ஐ வாஸ் இஸ் வாட் ஐ இஸ் அண்ட் வாட் ஐ இஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பிகம். இப்படி ஒரு ஃபினாமினன் அதுல வந்து இருக்கும். அதாவது I'm exactly what I was before. அதாவது நேற்று அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் தான் இன்னைக்கு கண்டினியூஷன் தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி நம்முடைய டைம் ஃப்ரேம் அப்படி கிடையாது. நேற்று வேற, இன்றைக்கு வேற, நாளைக்கு வேற. நாளைக்குங்கிறது ஒரே பயம் நிறைஞ்சதா இருக்கும். நேற்று அப்படிங்கிறது ஒரே வழி நிறைஞ்சதா இருக்கும். இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரே குழப்பம் நிறைஞ்சதா இருக்கும். உங்களுடைய வேலையே என்னன்னா, நேற்றை கண்டு பயப்படுறது, நேற்றை கண்டு ஒரி பண்றது, நேற்றுடைய வழியை தூக்கி சுமக்கிறது, இன்னைக்குடைய கவலையை தூக்கி சுமக்கிறது, இன்னைக்குடைய குழப்பத்தை தூக்கி சுமக்கிறது, நாளைய தூக்குறது, பயத்தை தூக்கி சுமக்கிறது. இந்த மூணையும் தான் நம்ம வந்து பண்ணிட்டே இருப்போம். இதனுடைய செப்பரேஷன் நம்மளுக்கு இருக்குது. I'm just separated அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனா இதுல எப்படி இருக்கும்னா, a thought that is produced in the past has the ability to torment or create something new in the present, and also has the ability to reflect it in the future. பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு வடிவம் இதுல உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பினாமினன் வந்து இல்லாததுனால, எந்த ஒரு இடமும் அதுல வந்து இல்லாததுனால, அது வந்து எப்படி இருக்கும்னா, பாஸ்ட்ங்கிற ஒரு இடத்துல இருந்து அப்படியே புறப்பட்டு பாஸ்ட்ல போய் பார்த்தாலும் அப்படியே இருக்கும், பிரசன்ட்ல போய் பார்த்தாலும் அப்படியே இருக்கும், ஃபியூச்சர்ல போய் பார்த்தாலும் அப்படியே இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ங்கிறது விதை, பிரசன்ட்ங்கிறது பறந்துட்டு இருக்கிறது, ஃபியூச்சர்ங்கிறது கனி உள்ள மரம். இந்த மூணு ஃபேஸ் நம்மளுக்கு வந்து இருந்துட்டு இருப்போம். நேற்று விதையா இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன், இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கு நான் வந்து வளருவேன். நேற்று குழந்தையா இருந்தேன், இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கு நான் வளருவேன். அப்போ நாளைக்கு போனவங்க அப்படியே சொல்லிட்டே இருப்போம், நாளைக்கு கழிச்சு போன பிறகு அப்படியே சொல்லிட்டு இருப்போம். என்னைக்கு நீ வளர்ந்தேன்னு சொல்லுவேன், அது சொல்லவே மாட்டேன், செத்ததுக்கு அப்புறம் கூட சொல்ல மாட்டேன். அந்த மோட்ல நம்ம போயிட்டே இருப்போம். நான் இன்னும் வளரணும், ஒரு நாள் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு நாள் பரிசுத்தமானேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு நாள் நான் நீதிமான் சொல்றோம். நீதிமான், ஐயோ அந்த வார்த்தைலாம் சொல்லிடாத, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஒரு நாள் உங்க பேருக்கு முன்னாடி செயின்ட்னு போட்டு சொல்ல மாட்டோம். செயின்ட்ங்கிற ஒரு வேர்டை யாருக்கு கொடுக்கப்பட்டா, செத்து போனதுக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு சர்ச் மூலமா கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் செயின்ட்ங்கிற ஒரு வார்த்தை. செயின்ட் ஜான் அப்படிங்கிற ஒரு வேர்டு, செயின்ட் ஷோஃபர்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஒரு மாதிரி இருக்கு, ஏத்துக்கவே முடியாது. அது அண்டர்ஸ்டாண்டே பண்ண என்னாலே ஏத்துக்க முடியாது, யாராலையும் ஏத்துக்க முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க அடிச்சு போட்டுருவாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ செயின்டா அப்படின்ட்டு நம்மள வந்து
ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்களும் அதை உங்களுக்குள்ள மனசுக்குள்ள கூட வச்சுக்க மாட்டீங்க. செயின்ட்னு போட்டு உங்க பேருக்கு முன்னாடி போட்டு அதை போட மாட்டீங்க. பிகாஸ் நம்ம அப்படிதான், நம்ம வந்து அப்படிதான் அந்த ஃபுல்னஸ் உடைய மூமெண்ட்டுக்குள்ள போக மாட்டோம். இந்த இடம் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்ல எழுதுச்சுன்னா அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதாவது அப்படி இழுத்துக்கிட்டு அது ஒரே லேயரா தான் இருக்கும். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல ஒரே லேயரா தான் இருக்கும். இங்க கம்மியாவும் இங்க பெருசாவும், இங்க கொஞ்சம் வளர்ந்தாலும் இங்க பெருசாவும் இருக்காது. பிகாஸ் த ஒன்னஸ் that is absolutely a different phenomenal realm. It is a dimension that no one has ever tapped. It is a dimension that no one has ever dared to go. யாரும் போகிறதுக்கு பயந்த ஒரு இடம் இந்த ஒன்னஸ்ங்கிற இடம். யாரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான விருப்பம் கிடையாது. ஏன்னா பிகாஸ் இட் பிரேக்ஸ் யுவர் பிரெயின், இட் பிரேக்ஸ் யுவர் தியரி ஆஃப் லைஃப், இட் பிரேக்ஸ் யுவர் தியரி ஆஃப் டைம், இட் பிரேக்ஸ் யுவர் தியரி ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். நீங்க நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு விஷயமா இது வந்து இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஏத்துக்கிற மோட் பக்கத்துக்குள்ளாயே நம்ம வந்து போக மாட்டோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. செப்பரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. டைம் ஃப்ரேம் சொன்னதுனால எந்த ஒரு இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், எந்த ஒரு இடத்துக்குள்ள அந்த கேப் வந்து அதுல வந்து இருக்காது. அந்த கேப் வந்து அதுல வந்து கொஞ்சம் கூட அதுல வந்து வர ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று போல இருந்துட்டே இருக்கும். எவ்ரிதிங் வில் பி யுனைடெட், எவ்ரிதிங் வில் பி கனெக்டட், எவ்ரிதிங் வில் பி a force, everything will be a vibrating frequency, everything will be available, everything is there, everything is unique, everything is powerful, nothing has any movement. மூமெண்ட்ங்கிற ஒரு விஷயம் ஒன்னஸ்ல கிடையாது. அது உங்களுடைய நோட்ஸ்ல எங்கேயாவது ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நான் கொஞ்ச கழிச்சு அடுத்த ஃபேஸ்ல இருந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். மூமெண்ட்ங்கிறது கிடையாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூமெண்ட் திங்கிங் தான் இருக்கும். மூமெண்ட் திங்கிங் தான் இருக்கும். அதாவது ஒரு கோடு விஷயம் தான் இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கும். நான் வந்து கெட்டவனா இருக்கிறேன், நல்லவனா மாறணும். நான் வந்து முட்டாளா இருக்கிறேன், இன்டெலெக்சுவலா மாறணும். நான் வந்து ப்ரைட்ல இருக்கிறேன், ஹியூமிலிட்டிக்கு மாறணும். ஸோ ப்ரைடு, வாக் ஃப்ரம் ப்ரைடு டு ஹியூமிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல புவர் டு ரிச் இருக்கும். இந்த இடத்துல நத்திங் டு ஃபுல்னஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் பேசிட்டே இருக்கும். உங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டன்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கும். உங்களுடைய பிரெயின் வந்து செப்பரேஷன் தான் பார்த்துட்டே இருக்கும். உங்களுடைய பிரெயின் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருக்கோங்கிற கேப் கான்செப்ட் தான் இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் ஃபாலன். மைண்ட் ஃபால் ஆகி கீழே கிடக்கிறதுனால நம்மளால இந்த மூமெண்ட்குள்ள போகவே முடியாது. அப்படின்னா இதுக்குள்ள போனதான் நான் இதுன்னு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நம்ம வந்து இதுல இருக்கிற ஸ்டார்டிங் லேயரை கூட நம்ம இன்னும் தொடல. இப்போ ஏன் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. எது சொல்லிட்டு இருக்காருன்னா சும்மா காதல கட்டு, இந்த காதல கட்டு, அந்த காதல போகிறதுக்கு கிடையாது. God is going to create a generation, a remnants where God will release those mandates and take back the earth to heaven. Hallelujah. கர்த்தர் அவருடைய பூமியை திரும்ப எடுத்து பரலோகத்துல உள்ள மண்டலங்கள்ல திருப்பி போய் சேர்க்கறதுக்கான வழியை கர்த்தர் வந்து ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு புத்திர கூட்டத்தை, ரெம்னன்ஸை கர்த்தர் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பிரத்யேகமா உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாங்க. பிரத்யேகமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு சில வெளிப்பாடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சில வெளிப்பாடுகள் உங்களுக்கே புரியலை. என்னடா புதுசா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிலாம் யோசிச்சு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு நீங்க பாட்டு உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கீங்க. It is time for you to awaken, get awaken and remember and move into the calling of God. கர்த்தர் வைத்திருக்கிற விசித்திரமான, உன்னதமான, ஒரு மனிதனாலும் புரிய முடியாத, முக்கியமா உங்களாலேயே புரிய முடியாத அந்த அழைப்புக்குள்ளாக போகிறதுக்கான உந்துதலை ஆண்டவர் இந்த காலங்கள்ல உங்களை பார்த்து வந்து இது பண்றாங்க. சோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து இருக்காது. சரி, இந்த மூமெண்ட்ஸ் இருக்காதுன்னா அப்போ எப்படி இருக்கும் நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஹியூமிலிட்டி தான் தேவையா? ஹியூமிலிட்டியில தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரிச் மோட் தான் தேவையா? ரிச் மோட் தான் இருக்கும். அப்பனா எப்படி அர்த்தம்னா, யூ ஆர் நாட் மூவிங் இன்டு ஹியூமிலிட்டி, யூ ஹேவ் நெவர் லெஃப்ட் ஹியூமிலிட்டி. You are not moving into humility, but you have never left humility. You are not moving back to Zion, you have never left Zion. தாட் ப்ராசஸ் மைண்ட்குள்ள போகுது, அப்படியே மனசுக்குள்ள யோசித்தே இருங்க. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், சில சென்டென்சஸ் சொல்ல போறேன், உங்களோட மைண்டை பிரேக் பண்ண போகுது அப்படின்னு. You are not going to get holy, you have never left holiness. Oh my God. You have never moved away from like குற்றவாளி அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்து குற்றமற்றவன் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போகாம you have never left the mode called blamelessness. வசனம் இருக்கா? நீ பாட்டு கதை விட்டுறிய, வசனம் இருக்கா? இந்த உடனே வந்துடுறேன் வசனத்தோட வந்துடுறேன். எபேசியர் 1 பல தடவை நம்மளுக்கு வாசித்த ஒரு அழகான வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமுள்ளவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இன் கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஒன்னஸ், எவ்ரிதிங் இஸ் தேர், எவ்ரிதிங் ஹஸ் நெவர் லெஃப்ட். வெளியே போகவே இல்லை. all you have to do is remember, awaken, move into the things of the spirit, move into the things of God. கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தினுடைய வெளிப்பாடுகள் உள்ள புரிந்த அந்த ஓட்ட வழிகள், வாழ்க்கை நெறிகளுக்குள்ளாக, வே ஆஃப் லைஃப்குள்ளாக அந்த இடத்துக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கான அந்த இடத்துக்குள்ள போடு. இட் இஸ் தேர், யூ ஹேவ் நெவர் லெஃப்ட். அதுதான் அந்த கான்செப்ட். யூனியனுடைய கான்செப்டே அந்த கான்செப்ட் தான். குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் செப்பரேஷன் இருக்கிறேன், இன்னும் நான் பிரிஞ்சு கிடக்கிறேன், இன்னும் நான் கேப் கிடக்குது, இன்னும் நான் நடந்துட்டு இருக்கிறேன், இன்னும் நான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் வாக் பண்ணணும், இன்னும் பல ஸ்டேஜஸ் இருக்கு, பல லெவல் இருக்குது, பல மண்டலங்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் பல மண்டலங்கள் இருக்குது. எல்லா மண்டலமும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகாது. ஆனா மண்டலம் ஓப்பன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே யூனியன் தான். யூனியன் இல்லாம மண்டலங்கள் ஓப்பன் ஆக வாய்ப்பே கிடையாது. அப்பனா the thought of fullness, the oneness with God, movement with God, provoking the thoughts of God, holding on to the thoughts of God is humility. Holding on to the things of the spirit is the starting point of the new way of life. கர்த்தர் வைத்திருக்கிற புதிய வாழ்க்கை நெறியின் வழியின் தொடக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த என்ன அலைகளுக்குள்ளாக உள்ள போய் இணைக்கிறது தான் திங்கிங் பேட்டர்ன். என்ன அலைகளுக்குள்ளாக உள்ள இணைக்கிறது, என்ன அலைகள், என்ன இந்த மாதிரி ஒன்றாக இருக்கிற அந்த என்ன அலைகள், ஒன்றித்து இருக்கிற என்ன அலைகள், கர்த்தருடைய ஃபார்மட்டை சுமக்கிற என்ன அலைகள். ஸோ இந்த ஐயம் தான் என்னுடைய கோர் ப்ராசஸாக அது வந்து மாறணும். இந்த ஐயமுடைய கோர் ப்ராசஸ் இன்னொரு பேர் கிறிஸ்து, கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் லிவிங், CHRIST, கிரைஸ்ட் இஸ் லிவிங் இன் மீ. ஐயம் அப்படிங்கிற ஒரு மண்டலம் வந்து இருந்துட்டு இருக்கும். சரி, இப்போ நீங்க இந்த மண்டலத்தை இருக்கவே இல்லை, நீங்க வேற ஒரு மண்டலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வேற ஒரு மண்டலத்துடைய பெயர் ஐயம் தான். ஐயம் இந்த வேற ஒரு மண்டலத்தினுடைய பெயர். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த ஐயம்ல நம்மளுக்கு இருக்கிறதுக்கு சக்தியே இல்லை, பவரே இல்லை. பிகாஸ் this oneness is created by the spirit. It is a dimension of the spirit. It is not the dimension of the soul, or it is not the dimension of the flesh. It is a dimension that is created only by the spirit, can be handled only by the spirit. ஆவியினுடைய பிரமாணத்தின் மூலமாக, ஆவியினுடைய வெளிப்பாடுகள் வெளிச்சத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அதிலிருந்து பிரத்யேகமாக ரிலீஸ் பண்ணப்பட்டு அது வச்சு ஹேண்டில் பண்ற ஒரு சக்தி தான் இந்த சக்தி. இது வந்து நம்மளால உருவாக்க முடியாது. நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறது இது கிடையாது. நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த ஐயம் கிடையாது, வேற ஒரு ஐயம். இந்த ஐயம் வந்து என்ன அப்படின்னா, டைட்டில் இருக்கிற நேம் படி இட் இஸ் கால்ட் அஸ் இல்லூஷன். வேற ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஐயம், இல்லூஷனரியா உருவாக்கின ஐயம். இந்த ஐயம் உடைய ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன், ஜஸ்ட் யூ வில் பி அமேஸ்ட். இந்த இல்லூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, வசனம் மறைக்குதா, இந்த இல்லூஷன் நீங்க உருவாக்குற நான் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல அது வந்து ஸ்டார்ட் ஆகும், உங்களுடைய பிறந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்கும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அது வந்து போய்கிட்டு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டினது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்க. அது வந்து உங்களால இது பண்ணவே முடியாது. யூ cannot think beyond your age. உங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜ், இப்படி ஒரு ஏஜ் இருந்துச்சுன்னா அந்த ஏஜை தாண்டி இல்லை என்னுடைய வயசு 1026, என்னுடைய வயசு 1056 நம்ம வந்து சொல்ல வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, ஒரு வயசு ஏற 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 அதை வந்து ஆக்வர்டாக நினைப்போம், சொல்றதுக்கே தயங்குவோம். வயசாயிட்டு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தயக்கம் உள்ள விஷயமா இருக்கும். ஆனால் வந்து வயசாயிட்டு அப்படின்னு சொல்றதை வந்து why can't you take it as a thing of wise thing? சிலங்க சிரிக்கிறது எனக்கு இப்போ இங்கே வர கேட்குது. எதுக்கு அது வைஸ் மோடாக அதை எடுக்கக்கூடாது? எதுக்கு ஒரு ஞானியின் வடிவமாக அது வந்து எடுக்கக்கூடாது? எடுக்கலாம், அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஐ யூஸ் டு சே தட் ஐ எம் என்ட்ரிங் இன்டு எலிட் மோடு. ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு மேன்மையான இடத்துக்கு போகிறேன். ஒருத்தர் அழகா சொன்னார், ஐ வாண்ட் டு பிகம் 50 வெரி சூன். இப்போ இன்னும் 10 வருஷம் காத்திருக்கணுமே அப்படின்னு சொன்னார். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ சரி, ஓகே. ஸோ இந்த ஏஜ் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனுக்குள்ள மாட்டிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனுக்குள்ள, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மாட்டிக்கும். நான் இந்த ஐயம் உருவாக்கியிருக்கேன், இதை வச்சு தான் உருவாக்குவேன். என்னுடைய ஸ்கூலிங், என்னுடைய காலேஜ், அது வச்சுட்டு காலேஜோடைய அனுபவங்கள் வச்சுட்டு நம்ம வந்து உருவாக்குறது. அதுக்கப்புறம் we create a story. நம்ம ஒரு லைஃப் ஸ்டோரி ஒன்று உருவாக்கிக்குவோம்.
நம்ம ஒரு லைஃப் ஸ்டோரி ஒன்று உருவாக்கிக்குவோம். அந்த லைஃப் ஸ்டோரியை தாண்டி நம்மளால வந்து யோசிக்கிறதுக்கே முடியாது. அந்த ஸ்டோரி தான், அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஸ்டோரி தான், ஒரே ஒரு ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்டோரி அப்படியே பிடிச்சிட்டு வச்சுட்டே இருப்போம். அந்த பல ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்தது தான் இன்னைக்கு நடந்த மாதிரி நேற்று வச்சு பிடிச்சிக்கிட்டு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு, நம்ம லைஃப் ஸ்டோரி 2 ஸ்டோரி கிடையாது, ஒரு ஸ்டோரி தான். அந்த ஒரு ஸ்டோரியை பிடிச்சிட்டு யூ வில் பி மூவிங் ஆன். அதுக்கப்புறம் யூ ஹேவ் யுவர் ஓன் ஹிஸ்டரி. ஒரு பயங்கர ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கும். அந்த ஹிஸ்டரி தான் உங்களுடைய லைஃப் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் மெமரி பேட்டர்ன். மெமரி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இல்லூஷன். இது மறக்கவே கூடாது. இது இல்லூஷன், இது ஒரிஜினல். இதுல அப்படி கிடையாது. இது கொண்டத நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல மெமரி பேட்டர்ன் இருக்கும். அந்த மெமரி பேட்டர்ன் வச்சு தான் அப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. மெமரி பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் இட் இஸ் a reference point where you can relate the things that will be happening in your future to your original stature. அப்படின்னு அர்த்தம்னா, எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்களை கட்டுப்படுத்தி புரியறதுக்கான சக்தியை ரிலீஸ் பண்ற ப்ரொடக்ஷனுடைய மாடியூல் பேர் மெமரி. இப்போ நான் இது வச்சிருக்கேன், ப்ளூ கலர் இருக்குது. இது ப்ளூ கலர் இருக்குது, ஏற்கனவே எனக்கு தெரியும், ப்ளூங்கிறது தெரியும், ஏற்கனவே இது மவுஸுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மவுஸுங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது நான் அந்த ரெஃபரன்ஸ் மெமரி பாயிண்ட்லேருந்து எடுத்து, அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்து நம்ம வந்து அதை வந்து பார்க்குறோம். வாட் இஃப் யூ சி சம்திங் லைக் ஒரு ஒரு மனுஷன் நிற்கிறான், 4 இறகு இருக்குது. 4 இறகு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு வேர்டுக்கு கிடையாது, அதுக்கு ஒரு வேர்டு நம்மளுக்கு கிடையாது. அதனால தான் தானியல் பார்க்கும்போது கழுகு மாதிரின்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் சிங்கம் மாதிரின்னு சொல்லுவார். பிகாஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. 4 சட்டைகள் உள்ள வச்சு சிங்கம் முகம் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன? இவர் என்ன சொல்லுவார்? 4 சட்டைகள் வச்சு சிங்கம் முகம் மாதிரி ஒன்று இருக்கிறதே கண்டேன் அப்படிதான் சொல்லுவார். அது வந்து டோரடே டேடி அப்படிங்கிற ஒரு அனிமலை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னடா சொல்ற? அது ஒரு அனிமல் பார்த்திருக்கேன் நீ? இல்ல, உனக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஒரு அனிமல் இருக்குதா? அப்படியா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒன்று ரெஃபரன்ஸ் பண்ணாதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தால் மூவ் பண்ணுவோம். ஸோ we move by memory pattern. You do not hold anything that is beyond your memory. ஆமா, மெமரியை தாண்டி இருக்கிற ஒரு அம்சம் கிடையாது. இந்த மெமரி அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஞ்சம் உங்களுடைய பிரெயினை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றேன், லைட்டா கோப்படாம கேளுங்க. அந்த ஸ்ட்ரெச் பண்ணி லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணி விடுறேன். இந்த மெமரி அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. Do you hold any memory that is beyond your date of birth? உங்களுடைய லைஃப்ல பிறந்த நாளுக்கு முன்னாடி இருக்கிற மெமரி எதுவும் உள்ள ஸ்டோர் ஆகி உங்களுடைய பாடியில இருக்குதா? உங்களுடைய பாடி இஸ் நாட் சம்திங். இதை நான் நேற்று 2 நாள் முன்னாடி நடந்த கிளாஸஸில் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். இந்த தாட்ஸ்லாம் அந்த கிளாஸில் நம்ம பேசணும். காலேஜில் நடந்த கிளாஸஸில் நம்ம வந்து பேசணும். இந்த பாடி லேஸில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படல. இது வந்து கடையில் போய் வாங்கிட்டு வரல. இந்த பாடி உங்கள் கையில் கொடுக்கறது லேஸில் உங்களுக்கு வரல. இந்த பாடி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 6000 வருஷம் கஷ்டப்பட்டுச்சு. 6000 வருஷம் கழிச்சு, 6000 வருஷம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையிலேருந்து வந்தது தான் இந்த பாடி. இந்த பாடி வந்ததுனால உங்களுக்கு என்ன ஒரு நீங்களே கற்றுக்காத ஒரு விஷயம் என்ன கற்றுக்கினீங்க அப்படின்னா, எப்படி கோவப்படணும், எப்படி இச்சிக்கணும், எப்படி திருடணும், அந்த எல்லா கோண புத்தி அவ்வளவும் உள்ள ஸ்டோர் ஆகி அந்த டேட்டா மட்டும் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து யாருமே களை வாங்குறது சொல்லிக் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக களை வாங்குவீங்க. யாருமே போய் சொல்லிக் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக புழுவீங்க. யாருமே உங்களை வந்து இச்சைக்கு சொல்லிக் கொடுக்கல. யூ நோ how to lust, how to go after or how to behave in that manner. என்னைக்காவது இப்போ எனக்கு எப்படி இச்சிக்கணும்னு சொல்லித்தான் யார்ட்டையாவே கதை கேட்டிங்களா என்ன? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அந்த டேட்டா மட்டும் ஓப்பன் ஆகுது இந்த பாடியில இருந்து, அது மட்டும் ஓப்பன் ஆகுது. வாட் அபவுட் அதர் மெமரிஸ்? வாட் அபவுட் அதர் ஸ்டப்? அதெல்லாம் ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்க? அதெல்லாம் ஏன் லாக் ஆகிருக்குது? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் இந்த மெமரியை வச்சுக்கிட்டு இந்த லாக்கான அந்த கேவலமான அந்த விஷயங்களை விட்டு சேர்த்து வச்சு வி கிரியேட் அ ஸ்டோரி, வி கிரியேட் அ லைஃப், வி கிரியேட் அ ஹிஸ்ட்ரி. அதில் இருக்கிற ட்ராமா, அதில் இருக்கிற பெயின் அதை அப்படியே வச்சிருப்போம். திருப்பி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சீட் வழியா திருப்பி எடுத்து அதுக்கு நம்ம பிள்ளைக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம். அதை நம்மள மாதிரியே லூஸ் மாதிரி யோசிப்போம். So there are something, your body is something unique. Your body contains some memory that is beyond the ability to control. அதனாலதான் ஆண்டவர் வந்து கடைசி காலத்துல உள்ள ஒரு குழுவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இமேஜின் யுவர் பாடி இஸ் a temple. அப்படின்னா ஆவியானவருக்கு வந்து பெயர் கிடையாது, ஆவியானவருக்கு வந்து லொகேஷன் கிடையாது, ஆவியானவருடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியாது. இயேசுவானவருடைய ஸ்ட்ரக்சர் கூட நம்மளுக்கு தெரியும், பிதாவானுடைய ஸ்ட்ரக்சர் கூட பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பட் ஆவியானவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து வெளிப்படுத்தப்படவே இல்லை. கடைசி காலத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆவியானவருடைய ஸ்ட்ரக்சர் என்ன தெரியுமா? நீங்களே தேவனுடைய ஆலயம். Your body gives the definition, gives or controls the fullness ability of the Holy Spirit. அப்ப அந்த பாடிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு யோசிப்பாரு. So beyond memory. இன்னொரு உள்ள உட்கார்ந்து இருக்கிறது டைட்டில்ஸ்.
பயங்கரமான லாக்கிங் சிஸ்டம் வந்து டைட்டில்ஸ். உங்களுடைய இல்லூஷன் லைஃபை கம்ப்ளீட்டா லாக் பண்ணி உருவாக்குறது டைட்டில். Titles are one of the very greatest power that lock you out of your destiny. உங்களுடைய எதிர்கால திட்டத்தை கம்ப்ளீட்டா சூன்யமாக்கி போடுறதுக்கு ஒரு பேர் போதும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். முடிஞ்சுது. 30 வருஷம் அதுதான் தூக்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கணும், அந்த ஒரு வார்த்தையை தூக்கிட்டு சுத்திட்டே இருக்கணும். அதுக்கு ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆன பேர் கல்றதுல இவரை எழுதிடுவாங்க, பேர் எழுதி கீழே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ்னு எழுதிடும். அப்போ அசோசியேட் ஆயிடும், அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். நம்ம லைஃப் ஸ்டோரி, we carry a job. Name of the job, the name of the title is your title is you. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெயர் தான் நீங்க தான். அவ்வளவுதானா? ஜாப் தான் நீங்களா? ஜாப்ல இருக்கிற பேர் தான் உங்க பேரா? நிஜமாவா? ரியலி? ஓ, என்ன தேடிட்டு இருக்கோம் தெரியுதா? என்ன வேண்டிட்டு இருக்கோம் தெரியுதா? டைட்டில், பவர், டைட்டில். நோ, இட் இஸ் a locking system, illusion. லாக்கிங் சிஸ்டம் that locks you out. அது உங்களை கெட்டி போட்டு வேற வகையை யோசிக்க விட. என்னுடைய ஐடென்டிட்டி கிறிஸ்து சொன்னா வேற, செப்பரேஷன் கிடையாது, கேப் கிடையாது. அந்த தாட்டு வகைக்குள்ள போகவே இல்லை. நம்ம தாட்டினுடைய என்ன பேட்டர்னுக்குள்ள உள்ள நுழையவே இல்லை. நம்ம இதுல வச்சுக்கிட்டு இன்னும் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். எவ்வளவு முட்டாள் நம்ம! இதை வச்சுக்கிட்டு இன்னும் இதை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிருக்கோம். we have never even touched. அதனாலதான் இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. இந்த பக்கம் போவே இல்லை. இதை பேசவே நம்ம வந்து இல்லை. பேசுறது கூட தப்பா தெரியுது. இதை பேசினா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ தப்பா பேசுறோமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. சரி, ஸோ அதுக்கப்புறம் we move by decisions வந்து எடுப்போம். பர் டிசிஷன்ஸை எடுத்துட்டு டிஃபெண்ட் பண்ணும். அது பயங்கரமான ஒரு விஷயம். எல்லாம் இல்லூஷன்ல உருவாக்குறது. நான் அப்படிங்கிறத டிஃபெண்ட் பண்ணும். உங்களை பற்றி யாராவது தப்பா சொல்லிட்டாங்க, முடிஞ்சுது. உங்களால பொறுக்கவே முடியாது. மற்ற எதனாலும் பொறுத்துக்கலாம், உங்களை பற்றி தப்பா பேசுறத பொறுக்கவே முடியாது. யூ லிவ் இன் இல்லூஷன், செல்ஃப் குளோரிஃபிகேஷன். யாராலையும் ஏற்றுக்க முடியாது, என்னாலையும் ஏற்றுக்க முடியாது. என்னை யாராவது தப்பா பேசுறாங்கன்னா ஏற்றுக்க முடியாது. அது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். பட் we are not living. Christ is not our identity. I is my identity. நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில இருக்கு. கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள நம்ம வந்து இன்னுமே போகல. யூ டிஃபெண்ட் யுவர் பொசிஷன். ஹவ் யூ டிஃபெண்ட் யுவர் பொசிஷன்? யூ ஆர்கியூ டு டிஃபெண்ட் யுவர் பொசிஷன். வாயிலிருந்து ஒரே பேச்சாதான் இருக்கும். பேசி அதை டிஃபெண்ட் பண்ணுவோம். பேசி டிஃபெண்ட் பண்ண யூ லிவ் மோர், யூ ஃபீட் மோர் டு யுவர் செல்ஃப்குள்ள நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும். செல்ஃப்குள்ள நம்ம வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஐடியா வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா, ஃபுல்லா வேலிடேஷன் தேடிட்டே இருக்கும். ஃபுல்லா வேலிடிட்டி தேடிட்டே இருக்கும். நீங்க ஒன்று பண்ணிட்டீங்கன்னா 10 பேர்கிட்ட போய் கேட்பீங்க, நல்லா பண்ணனா, நல்லா பேசினா, நல்லா பண்ணனா. அது வந்து லேஸ்ல அந்த விஷயம் நம்மளை விட்டு போகாது. உடனே போய் கேட்டுறோம், நல்லா பண்ணனா. யாராவது ஒன்று நம்மளுக்கு புகழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அன்னைக்கு நைட் தூக்கமே வராது. புகழ்ந்துட்டா அப்படியே ஒரு மெதவை போயிட்டே இருக்கு. அது ஒரு பயங்கரமான ஃபீலிங் ஆஃப் ப்ரைட், ஃபீலிங் ஆஃப் அப்படியே ஃப்ளோட்டிங், அப்படியே ஒரு நம்ம தான் ஏதாவது கிழிச்ச மாதிரி சாதிச்ச மாதிரி ஒரு மோடு அப்படியே போயிட்டே இருக்கு. Illusion. I am is an illusion. Sir, how you protect your I am தெரியுமா? You protect your I am by fear. Fear is a major object that surrounds your original I am அப்படிங்கிற illusion. நீங்க ஒன்று பில்ட் பண்ணீங்கன்னா, ஒரு எம்பையர் பில்ட் பண்ணோம்னா பயங்கரமா ஃப்ரீடம்லாம் இருக்காது, பயம் இருக்கும். ஆரம்பத்திலே பயம் இருக்கும், செய்யும் போதும் பயம் இருக்கும், அடி வயிற்றுக்குள்ள எல்லாமே பயம். யூ லிவ் பை ஃபியர், யூ லிவ் பை கம்பேரிங், செப்பரேஷன், கம்பேரிங் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பீஸ் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டா இருக்கவே இருக்காது. நீங்க வந்து யூ ஃபேப்ரிகேட் யூர் ஐடென்டிட்டி ஃபேப்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி நம்ம வந்து ப்ரொக்ளைம் பண்ணி போய்கிட்டே இருக்கும். எதுவுமே வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாது. இல்லூஷன் அப்படிங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து பொய், இது வந்து ஆன்சர் வந்து ட்ரூத். இதுக்கு பேரு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். பரிசுத்த சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவலன், அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இது ஹியூமன் பிரெயினால இது வந்து புரிய முடியாது. இந்த இது எல்லாமே வந்து இந்த இது எல்லாமே ஹியூமன் பிரெயினால புரிய முடியாது. இது ட்ரூத். நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிறது எல்லாமே லை, ஃபால்ஸ், ராங். இதுல வச்சிருக்கிற எல்லாமே நம்ம ராங் மோடுக்குள்ள தான் நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்படின்னு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வேர்ட், செக்யூரிட்டி தேடிட்டே இருப்போம். அடுத்த 30 வருஷத்துக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். எது? ஜாப். ஸோ ஜாப் இஸ் a secure thing that gives me a flow
ஃபார் மை நெக்ஸ்ட் 30 years. இந்த செக்யூரிட்டி மோடுக்குள்ள தான் போயிட்டே இருப்போம். செக்யூரிட்டிங்கிற ஒரு லேயர் தாண்டி நம்மளால போகிறதுக்கு முடியவே முடியாது. நம்மளுடைய மெமரி பேட்டர்ன் தாண்டி போகிறதுக்கு முடிவு கிடையாது. ஸ்டோரியை தாண்டி போகிறதுக்கு முடிவு கிடையாது. நம்மளுக்கு விருப்பம் இருக்காது. We live by a lie that is created by history, story and memory. நம்ம நோட்ஸ்ல எழுதிக்குவாங்க. We live by the lie, பொய், L-I-E, lie that we have created it by our history, by our story and by our memory. சரி, இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் உடையும். You don't live by your story, you live by the story of Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இல்லை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் அனுபவம் உங்களுடைய அனுபவமா இருக்கும். அதனாலதான் இயேசுவானவர் பூமியில இருக்கும்போது ஆபிரகாமோட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. போன செஷன்ல நம்ம வந்து பார்த்தோம். உனக்கு இன்னும் 50 வயசு ஆகல, உங்களுக்கு 50 வயசு ஆகலையே, நீங்க எப்படி ஆபிரகாம் பார்க்கும்போது உயிரோடு இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நியூ மெமரி பேட்டர்ன், பியாண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் மெமரி பேட்டர்ன், பியாண்ட் யுவர் லைஃப் லைன், உங்களுடைய லைஃப் ஸ்பேனை தாண்டி இருக்கிற அனுபவங்கள். அதாவது கனவு அப்படிங்கிறது சென்டர் நீங்க வச்சு உங்களை சுற்றி தான் கனவு சுத்துற மாதிரி இருக்கும். என்னைக்காவது கனவு நீங்க வேற ஒரு பீயிங் இருந்து அந்த பீயிங்ல இருந்து சுத்தி வர்ற மாதிரி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேரா இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் எதுவும் இருந்தீங்கன்னா வாங்க பேசுவோம். ரொம்ப ரேர், அது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரேர். உங்களுடைய கனவு கூட உங்களை சென்டராகி தான் இருக்கும், உங்களுடைய இல்லூஷன் வேர்ல்டு சென்டராகி தான் இருக்கும். இதை தாண்டி அடுத்த இன்னொரு ஒரு ஃபேஸ்க்குள்ள இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு முகம், இன்னொரு ஒரு ஃபேஸ் முகத்துக்குள்ள இருந்துட்டு இன்னொரு ஒரு பாடிக்குள்ள இருந்துட்டு அதுல இருந்து ரிவால்வ் ஆகி கனவு காங்கிற மாதிரி வராது, லேஸ்ல வராது. ஸோ we live by our illusion. We want our illusion to be right. சரியாக இருக்கணும்னு நினைப்போம், அதுபடி தான் வாழணும்னு நினைப்போம். அது கொஞ்சம் கூட பிறன்றக்கூடாது, கொஞ்சம் கூட அசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட வேற ஒரு இதுக்குள்ள போகிடக்கூடாது. சரி, இப்போ இந்த இதுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா இந்த செப்பரேஷன் இருக்காது, இந்த ஹிஸ்டரி இருக்காது, இந்த ஹிஸ்டரி மோடுக்குள்ள தாண்டி போயிடும், இந்த ஸ்டோரி இருக்காது, ஸ்டோரி தாண்டி வெளியே போயிடும். நம்மளுடைய கதை வகையாக இருக்காது, மெமரி பேட்டர்னை தாண்டி வெளியே போகும், நம்மளுடைய டிசிஷன்ஸை தாண்டி வெளியே போகும், நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பண்ண முடியாது, வேலிடேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்காது, ஃபியர் இருக்காது, டிஃபென்ஸ் நம்ம இருக்க மாட்டோம், முக்கியமா டிஸ்டன்ஸ் இருக்காது, செப்பரேஷன் இருக்காது, கேப் இருக்காது, செப்பரேஷன் இருக்காது, டிஸ்டன்ஸ் இருக்காது. There will be no separation, there will be no distance, there will be no movement, because a thought of like where there is என்ன சொல்ல நெவர் லெஃப்ட்ங்கிற தாட் வந்து அதில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம இங்கிருந்து கிளம்பியே போகலை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வடிவம் வந்து இந்த ஒன்னஸ்ங்கிற தாட்டுக்குள்ள அது வந்து உட்கார்ந்துருக்கும். இதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப விசித்திரமான ஸ்டார்டிங் பொசிஷன். இதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இந்த யூனியனுக்குள்ள போகும்போது ஸ்டார்டிங் ஃபீச்சர் எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங் ஃபீச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் பை சைலன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் பை சைலன்ஸ். இட் ஸ்பீக்ஸ் without speaking a word. It moves by never making a move. It releases without releasing anything. The power of silence, the power of oneness, the power of presence of God. The wonder of silence, the wonder of not moving out of God. இது வந்து ஏறிட்டு இறங்குறது, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி போயிட்டு வர்ற அனுபவம் கிடையாது. கொஞ்ச நேரம் போய் பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்குற அனுபவம் கிடையாது. இந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னா லைஃப் ஸ்டைல், கம்ப்ளீட் மூவ்மெண்ட் இன் காட். கிறிஸ்துவுக்குள் நிற்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நகருகிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். ஐ லிவ் அண்ட் மூவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் சொல்லுங்களேன், ஐ மூவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நகருகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவனம் பண்ணுகிறேன். திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் லைஃப். நோ செப்பரேஷன், நோ கேப். இப்போ உங்களுடைய பிரெயினில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது, உங்களுக்கும் இயேசுபாவுக்கும் இடையில கேப் கிடையாது. தெர் இஸ் நோ கேப் பிட்வீன் மீ அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள சொல்லுங்களேன். யூ ஆர் டார்மெண்டட் பை ஹூ யூ ஆர். யூ ஆர் டார்மெண்டட் பை யுவர் திங்கிங். யூ ஆர் டார்மெண்டட் பை யுவர் வே ஆஃப் லைஃப். நீங்களே உருவாக்குன இந்த மாயை, இல்லூஷன்னா மாயையான உலகத்தினுடைய அந்த நோக்கத்தினுடைய இதுதான், அந்த உருவாக்கி வச்சிருக்க அந்த உலகத்தின் ஸ்ட்ரக்சர் தான் உங்களை காயப்படுத்துது. ஐஎம் அப்படிங்கிறது உங்களால உருவாக்கவே முடியாது. அது தேவனுடைய பெயர். நீங்க தேவன் போல நீங்க உருவாக்குறீங்களோ ஐஎம்னு புதுசா ஒரு உலகத்தை நம்ம அதுல உருவாக்கி எதுவுமே செய்ய முடியாது. We create it by fear. We create it by validation. We create it by security. We create it by argument. We create it by defense.
We create it by decisions. We create it by choices. We create it by random choices. You don't know what will be happening to your future, but you'll be creating something by your thought that you know, not out of what you don't know, but out of what you know you create your world. இது ஆண்டவர் இப்படி உருவாக்க சொல்லவே இல்லை. இது வச்சுக்கிட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதி, இதை நடத்தும், இதை பண்ணும், நடக்கவே நடக்காது. burn, break, alter, sacrifice, incense, நான்கிறது அழிந்தாதான் இது வரும். இனி நான் அல்ல கிறிஸ்தனுக்குள் இருக்கிறாங்கிறதுக்கு புது வடிவம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், புது சிந்தனை பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே கத்துனதுதான், ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் தான். இன்னைக்கு நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல புதுசா நீங்க அதை பாக்குறீங்க. எந்த கண்ணோட்டத்துல ஒன்னஸ்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற கண்ணோட்டம். நோ கேப், நோ செப்பரேஷன். முக்கியமான வார்த்தை நெவர் லெஃப்ட். ஐங்கிறது எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்கும்? நெவர் லெஃப்ட். ப்ரைடுங்கிறதுலாம் அழிஞ்சு போனா என்ன இருக்கும்? நெவர் லெஃப்ட். சியோன் விட்டு வெளியே போயாச்சு, எல்லாத்தையும் அழிச்சு உடச்சுன்னா என்ன இருக்கும்? உள்ள சியோன் தான் இருக்கும். எல்லாத்தையும் அடிச்சு உடச்சா என்ன இருக்கும்? உள்ள பாரடைஸ் தான் இருக்கும். Paradise. I live in paradise. I move in paradise. I move in Jesus Christ. I walk in God. There's no difference, or there is no segregation between heaven and earth, because everything is connected inside me. Heaven is living inside me. I live in heaven. Jesus lives in me. I in Jesus. If Jesus is in heaven, then I am in heaven. If Jesus moves, then I move. If Jesus speaks, then I speak. My words are the power of the Holy Spirit. Oh, my words are connected with the mandate of God. My eyes are connected with the glory of God. என்னுடைய கண்கள் கர்த்தருடைய மகிமையா இருக்கிறது. என்னுடைய வாய் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. என்னுடைய செவி கர்த்தருடைய செவியா இருக்கிறது. என்னுடைய சிந்தனை கிறிஸ்துவினுடைய சிந்தனையா இருக்கிறது. என்னுடைய கரங்கள் கிறிஸ்துவினுடைய கரங்களா இருக்கிறது. ஏன்னா there is no separation. There is no separation. Lafia buka prusha tuna brahili frukosu dabrahe lihuri frukiasle within and without ஒன்று போல இருக்கும். இப்படி சொல்றேன். Your physical world reflects your spiritual condition. Your physical world reflects your spiritual condition. Your outside world is the reflection of your inner world. வெளியே இருக்கிறது உங்களுடைய உள்ள இருக்கிற உலகத்தினுடைய பிம்பம். வெளியே ஒரு ஒன்று உள்ள ஒன்று கிடையாது, ரெண்டும் ஒன்று, ஈக்குவல். Your within is without. Your in is out. There is no separation. அப்படின்னா வெளியே இருக்கிற ரெஃப்ளெக்ஷனும் உள்ள இருக்கிற ரெஃப்ளெக்ஷனும் ஒண்டி திணையும். இது வருங்காலங்களில் எப்படி இருக்கும்? இதுதான் டொமினியன். இதுதான் டொமினியன். நான் போனேன்னா அங்கே ஒரு ஏர்ல மாற்றம் இருக்கும், நான் போனேன்னா அங்கே ஒரு வாட்டர்ல மாற்றம் இருக்கும், நான் போனேன்னா அங்கே ஒரு சூழ்நிலை மாற்றம் இருக்கும். மாறியே ஆகணும். ஏன்னா இன் அண்ட் அவுட் கனெக்ட் ஆகுது. கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் கனெக்டட் வித் தி கிங்டம் ஆஃப் காட். The river is flowing out of me. கிறிஸ்துவினுடைய ஜீவனும் சாயலும் என்கிட்ட போகுது, பவர்ஃபுல்லா போகுது, ஜீவன் போது, வாழ்க்கை போது. You create a world around it which is created by the mandate of God. கிறிஸ்துவினுடைய சாயல் வடிவத்துல உங்களை சுத்தி ஒரு பயங்கரமான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு பவர் வேர்ல்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, which is a presence of God, glory of God. எப்படி ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் உடன்படிக்கையை சுத்தி எப்படி மகிமை இருந்துச்சு, அப்படியே உங்களை சுத்தி மகிமை இருக்கும். அந்த உலகம் சாதாரண உலகம் கிடையாது. செப்பரேஷன் இல்லாத உலகம், டவுட் இல்லாத உலகம், ஃபியர் இல்லாத உலகம், பேஷன், உங்களுடைய பேஷன் உருவாக்கப்பட்ட உலகம் கிடையாது. பிசாசு வருகிற இடம் கிடையாது. You are not someone who are tormented by a devil. You are tormented by you. உங்களுடைய நினைவுகளினுடைய வடிவங்களினாலே உருவாக்கப்பட்ட பிசாசு உங்களை கஷ்டப்படுத்துது. You give a way and open the door for a devil to come, because your brain is rotten. கீழே கிடக்கு. அது பரிசுத்தத்தை யோசிக்க தெரியல, அது பரிசுத்தனுடைய வேவ்லென்த்ல கனெக்ட் ஆக தெரியல. அது ஏஞ்சல்ஸை யோசிக்கிறதுக்கு பக்குவங்கள் இல்லை. ஏஞ்சல்ஸை பற்றி பேசினா பிசாசை பற்றி பேசுற மாதிரி இருக்குது. பிசாசை பற்றி பேசினா தான் நம்மளுக்கு ஆறுதலா இருக்குது. We live like that. We are so pathetic and we live like that. There is no separation. There is no gap. அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றேன். It is like you don't need anything to complete you. You are already complete. You don't need any more events to happen in your life, because you are already safe in the throne of God. You are not controlled by events. You are not controlled by situations. You are not controlled by what happens to you.
You are not controlled by your elevations. You are not controlled by your titles. உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வச்சு உங்களுக்கு டெஃபினிஷன் வரப்போகிறது இல்லை. You don't need that to complete you. You are already complete. அது வந்தாதான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் கிடையாது. நீங்க ஏற்கனவே கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க. அப்படின்னா நான் வேற வார்த்தையில சொல்லணும்னா, அது ஏன் வருது தெரியுமா? நான் கம்ப்ளீட்டா இருக்கிறனால அது வருது. நான் அது வர்றதுனால நான் கம்ப்ளீட் கிடையாது. நான் கம்ப்ளீட்ங்கிற மோட்ல இருக்கிறதுனால அது வருது. பட் இட் டசன்ட் அஃபெக்ட் மை இன்னர் நேச்சர், which is the heart of fullness, which is Christ in me and I in Jesus and we are one. Jesus loves me and I in Jesus and we are one. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன், இருவரும் ஒன்றா இருக்கிறோம். இன்டர்சேஞ்ச் ஆயிருது. நான்கிற மோட்ல கிறிஸ்துங்கிறவர் உட்கார்ந்துறாரு. கிறிஸ்துங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா சிந்தனை பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். ஒன்னஸ், ஒன்னஸ், யூனியன், ஒன்னஸ், ஒன்னஸ், யூனியன். அது ரெஃப்ளெக்ட் ஆகி ஆக்ஷன்ஸ்ல ரிலீஸ் ஆகும். ரெஃப்ளெக்ட் ஆகி உங்களுடைய வேர்ல்ட்ல அது தொடும். ரெஃப்ளெக்ட் ஆகி உங்களுடைய மோட் ஆஃப் லைஃப் அது வந்து பாதிக்கப்படும். You don't even have to think or don't even have to speak to release the functions of God. You are already there. அதான் ஒன்னஸ்ங்கிற தாட். சைலன்ஸ் தான் வேர்ல்டு. அங்க தாட் வந்து சைலன்ஸ், அந்த தாட்டுங்கிறது பேசாமலே ரிலீஸ் ஆகும். விஷன்ஸ்ங்கிறது பார்க்காமலே ரிலீஸ் ஆகும். இயர் இல்லாமலே கேட்கிற ஃபங்க்ஷன் ரிலீஸ் ஆகும். புரிய முடியுதா? I don't know whether you are trying to get it. The power of the spirit world, the power of living in the spirit world. ஆவில வாழ்கிற வாழ்க்கை இதுதான் நெறி, இதுதான் அதனுடைய கோர் ஃபங்க்ஷன், கோர் ஐடியாலஜி. இன்னும் நம்ம அந்த உலகத்துக்குள்ள போகணுங்கிற தாகம் அதிகமாகும் போது நம்மளை விட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள லான்ச் ஆகும்போது you will become a different being. You will be a being connected with heaven, walking in heaven as if you are walking under the open realm of God. கர்த்தருடைய திறக்கப்பட்ட வானம் மண்டலத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டு சேர்ந்து வாழும். வாழ்க்கையில பயத்தை வச்சுட்டு நம்ம மூவ் ஆன் பண்றது இல்ல, சமாதானத்தை வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணணும். கேள்விகளை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்றது இல்ல, நிறைவை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண வரும். You don't start a prayer, you live in a prayer. I am prayer. தாவீது பண்ண ஜெபம். You don't continue to pray, you are a prayer. You move by prayer. ஹார்ட் அங்க ஓபன் அப் ஆகி லிங்க் ஆகியே இருக்கும். A very different mode of life. எனக்கு அது வேணும் அப்படிங்கறதுனால ஆண்டவர்கிட்ட நம்ம போகல. இதுல நடக்கணும், ரொம்ப ஆசையா இருக்கு, நல்லா அழகா இருக்குமே, எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்குலாம் நம்ம போல. இட் இஸ் a result of the union. அந்த ஒன்றித்து வாழ்கிற அனுபவத்தினுடைய விளைவு இந்த மண்டலங்கள், இந்த டைமென்ஷன்ஸ், the power dimension, the authority dimension, the glory dimension, the fire dimension, the ether dimension, the spirit dimension, the dimension of the sea, the dimension of the wind, the dimension of the air. The moment you control the air, you control humanity. Pure, simple. But இன்னும் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கான அனுமதிகள் நமக்கு இன்னும் கொடுக்கப்படல. நம்ம கண்ணு வேற மாதிரி இச்சையில போகக்கூடாது அந்த மாதிரி இடங்களுக்கு. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. சும்மா புதுசு கிஃப்ட் பேசல, அழைப்பு. ஆதாமுக்கு கொடுத்த அழைப்பை தான் பேசிட்டு இருக்கோம். நம்முடைய அழைப்பு அப்படின்னா அழைப்புனா யூ ஹேவ் த இன்ஹெரிட் பொட்டன்ஷியல் டு ரீச் தட். உள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பயங்கரமான பொட்டன்ஷியல் உள்ள இருக்கு. யூ ஹேவ் த கெப்பாசிட்டி, த இன்னேட் நேச்சர் இன்சைட் யூ that has a tremendous capacity to reach this space. இந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கான அதி பயங்கரமான சக்தி உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இருக்கிற இடத்துல மீண்டும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உமக்குள் வாழுகிறதுக்கான பாக்கியங்கள் எனக்கு தாரும். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார்கிற அந்த ஒரு வாக்கியத்தினுடைய மண்டல வார்த்தைகளை மண்டல எண்ணங்களை இந்த நாளில் நாங்கள் யோசித்தோம். இட் இஸ் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். எங்களால் யோசிக்க முடியாத சக்தி அதில் இருக்கிறது. எங்களால் புரிய முடியாத விசித்திரமான வகைகள் அதில் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தில் வாழுகிற வாழ்க்கை கம்ப்ளீட்டா வேற. ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன எல்லா டெஃபினிஷன், எல்லா வார்த்தைகளும் அந்த 2 பேரல் டயக்ராமை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, டுயாலிட்டி, செப்பரேஷன், இண்டிவிஜுவாலிட்டி. இண்டிவிஜுவாலிட்டி ஒரு விஷயம். இதுல ஃபுல்லா இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். இல்லை இண்டிவிஜுவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. தேர் இஸ் நோ இண்டிவிஜுவாலிட்டி ஹியர். தனித்தன்மை, தனித்துவமாக நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், நான் ஆப்ரேட் பண்ணுகிறேன். நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் எனக்கு தருவார், நானே ஆப்ரேட் பண்ணுவேன். ஒரு நாள் நடக்காது, சொதப்பிடுவோம். அப்படி இருந்தா you will be another Lucifer.
or you'll end up in hell. There is no individuality, there is no self-empowerment, there is no repairing to yourself. Destruction or like burning out yourself is the answer. அது நம்ம அந்த மோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, இந்த மோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இது ஈஸியா இருக்கும். burning is easy, self denial is easy, ஒப்பு கொடுக்கிறது ஈஸி, பிகாஸ் God is inside us. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இப்பொழுதே அந்த பரிமாண வகைகளுடைய வாழ்க்கையில வருவதாக, release those mandates inside your heart. இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக, இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக, இப்பொழுதே உங்களுடைய சிந்தனை வகைகள் மாற்றப்படுவதாக, உலகத்தினுடைய யோசனைகள் மாற்றப்படுவதாக, உலகத்திலும் உலகத்தின் மேல் உள்ள காரியங்களும் உங்களை விட்டு அகழுவதாக. அது பிசாசினால் உண்டானவைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. பிசாசும் பிசாசின் பிள்ளைகளினால் உண்டாக்கப்பட்டவைகள். It is something that has been released by the sons of Satan, not the sons of God. தேவ புத்திரர்கள் கண்டு வேறு வகையான மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிசாசனுடைய மண்டலத்துல தேவ புத்திரர்கள் போல நடக்கணும்னு அனுமதி கிடையாது. அப்படி கிடையாது. உலகத்தில் உண்டானவர்கள் அல்ல. உலகத்தின் நம்ம ஆசையிச்சு ஒளிந்து போம். கர்த்தருடைய வார்த்தை தான் நிற்கும். Let you be moved into the things of the spirit. இப்பொழுதே கர்த்தருடைய வழிகள் உங்களுக்கு பிரத்யேகமாய் வெளிப்படுத்தப்படுவதாக, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு விஷன்ஸ்குள்ளாக போவீர்களாக, உங்களுடைய வாழ்க்கை திறக்கப்பட்டு கர்த்தருடைய வழிகள் தெளிவாக முன்பதாக தெரிவதாக. எல்லா குழப்பங்களும் எல்லா அப்படியே மாறி மாறி வருகிற எண்ணங்களும் let it be broken in the mighty name of Jesus Christ. பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கையினுடைய யோசனைகள், மறக்க முடியாத நிகழ்வுகள், let it be broken out of you in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே மன்னிப்பு கொடுக்கப்படுவதாக, மன்னிப்பு உண்டாயிருப்பதாக, மன்னிப்பு உண்டாயிருப்பதாக. லிஃபி லஹூட்டி பிராயிலேகே ஓஹிரா லிசட்டில்லா ப்ரோகோனா பிரஹிட்டனே செதே இல்ல ப்ரோவியோ ப்ரோ பிஹல ஃப்ரூன்டி சன்டு காம்ப்ரலேஹே. கர்த்தருடைய நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வருகிற தேவ மன்னிப்பு உண்டாயிருப்பதாக. Let you move out of the torment that you created for yourself. நீங்களே உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளும், நீங்களே உங்களை குத்தி கொண்டிருக்கிற எல்லா வேதனையினுடைய வார்த்தைகளும், வேதனை எண்ணங்களும், let it be removed out of you in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வெளிச்சம் இறங்குவதாக, வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றப்படுவதாக, கர்த்தருடைய அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிரப்பப்பட்டிருப்பதாக. Let your life and your family be built with light in the mighty name of Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தினால் கட்டப்படுவதாக, உங்களுடைய எதிர்காலம் வெளிச்சத்தினால் நிரம்பி இருப்பதாக. இருள் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, இருளுடைய பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, மரணம் உடைய வாழ்க்கை அல்ல. தேவனுடைய வெளிச்சம் உடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. எதிர்காலம் வெளிச்சமாய் இருக்கிறது. எதிர்காலம் விழுந்து எழும்புகிறதா இல்லை, எதிர்காலம் வெளிச்சமாய் இருக்கிறது. I release those brightness in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே வெளிச்சம் கட்டவிழ்க்கப்படுவதாக, வெளிச்சம் கட்டவிழ்க்கப்படுவதாக. உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற தெளிவான பாதைகளை பார்ப்பீர்களாக. பசும் புல் தரை நிறைந்திருக்கிற அந்த பிரைட் greenery, green pasture இப்பொழுதே பார்ப்பீர்களாக. in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய சுகந்த வாசனையாக நீங்கள் மாற்றப்படுவீர்களாக. கர்த்தருடைய சுதந்திரத்தின் பங்காக நீங்கள் மாற்றப்படுவீர்களாக. தேவனுடைய பயங்கரமான வெளிச்சத்தின் நிறைவு உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. let you move into the fullness of the spirit of God. கர்த்தருடைய நிறைவினாலே, அந்த பாக்கியத்தினாலே, அந்த நிறைவினுடைய பிரமாணத்தின் சாயலினாலே நிரப்பப்படுவீர்களாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாயிருப்பதாக, இப்பொழுது பலன் உண்டாயிருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆத்துமாவின் வாழ்க்கையிலே, சரீர பிரகாரமாக எல்லா பலன் இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக. let you be healed in the mighty name of Jesus Christ. யாருக்கும் சொல்ல முடியாத இருக்கிற வியாதி இப்பொழுதே விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. I command healing right now in the mighty name of Jesus Christ. in the mighty name of Jesus Christ. I see it be gone in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் முற்றிலுமாக குணமாக்கப்படுவதாக, குணமாக்கப்படுவதாக, குணமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய கிரியையுள்ள கரம் உங்களை தொடுவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை சுற்றிலும் பிரகாசிப்பதாக. உங்களுடைய வருத்தங்கள் மாற்றப்படட்டும், வேதனைகள் மாற்றப்படட்டும், யோசனையின் முறைகள் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய வாழ்க்கையினுடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுடைய கிரியையுள்ள பலன் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி. மகிமையின் வெளிச்சம் எங்களை சுற்றிலும் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரமாணத்தின் கிரியைகளினால் எங்களை நிரப்பி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவ நாமத்தினாலே கர்த்தருக்குள் வாழ்கிறதான அழகான வாழ்க்கையும் பாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய ரத்தத்தை எங்கள் மேல் பூசுகிறோம். உடைய வெளிச்சம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய அக்கினியினுடைய கோட்டை மதில் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குள் வாழ்கிறோம். உம்மை விட்டு பிரியாத வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நிறைவான அந்த வாழ்க்கைக்குள்ளாக நடக்கிற கிருபையும் பாக்கியமும்
ஜெயமும் வெளிச்சமும் உண்டாயிருக்கட்டும். தேவ வழிநடத்துதல் ஒத்தாசை எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.